முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. சிவர் என்ன இப்ப வந்தாரேன்னு சொல்லிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. எங்க போனாரு? பேசாம நம்மளே போய் பாத்துடலாமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அப்படி எங்கதான் போனாரு? சரி, இதுக்கு மேல இங்க இன்னும் வேலைக்கு ஆகாது, நம்மளே போய் பார்க்கலாம். இனியா, சொல்லுங்க ஸ்னேகா. எங்க போற? இல்ல, அகில் சார் என்னை இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனா ரொம்ப நேரமா காணுமா, அதான் எங்க இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு. எப்போதும் அகில் மாமா பின்னாடியே சுத்திட்டு. இல்ல ஸ்னேகா, அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கே எல்லாம் தெரியும். இல்ல ஸ்னேகா, நான் சொல்றது கொஞ்சம். அதான் நான் சொல்றேனே, எனக்கே எல்லாம் தெரியும். சரி, அதெல்லாம் விடு. எங்க அம்மா காஃபி கேட்டாங்க, காஃபி போட்டு மேல கொண்டு போய் கொடு. இல்ல ஸ்னேகா, அகில் சார். என்ன, ஒரு காஃபி கூட உன்னால போட்டு தர முடியாதா? இல்ல இல்ல, நான் போட்டு தர முடியாதுன்னு சொல்லல. ஆனா அகில் சார் வந்துருவாரு இப்போ. சோ வாட், வந்தாதான் என்ன? இல்ல ஸ்னேகா, அகில் சார் என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிருந்தாங்க, அதனாலதான். சென்னையா, உன்னால ஒரு காஃபி கூட போட்டு தர முடியாதா? என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த இடத்தையும் எங்கன்னு வந்தீங்கிறதையும் மறந்துட்டீங்களா என்ன? ஸ்னேகா, இல்ல அது வந்து. போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு வா. அகில் மாமா வந்தா நான் பேசிக்கிறேன். சரி ஸ்னேகா. வர வர இவளுங்களுக்குலாம் இந்த வீட்டோட மகாராணி நினைப்பு வந்துருச்சு. ஒரு காஃபி போட்டு கொண்டு போய் குடுன்னு சொல்றதுக்கு எய்த்து பேசிட்டு இருக்கா. அதான் இதெல்லாம் இவனுங்களை சொல்லணும். இவளுக்கு கூடவே இருந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்கானுங்களே, அந்த தைரியம் தான். பாக்குறேன்டி இனி எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னு. சென்னையா இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் காஃபி போடு. சரி ஸ்னேகா. போடி போ, இது வெறும் ஆரம்பம் தான். சென்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுல நீங்க வேலைக்காரி மட்டும்தான். அகில் மாமாவா இவரிங்க? நீங்க வந்து அகில் சார் என்ன பண்றீங்க? கையை விடுங்க. எங்க போற? ஐயோ, கையை விடுங்க சார். நான் உன்னை எங்க போறேன்னு கேட்டேன். சித்தி காஃபி கேட்டாங்களா, அதான் போட்டு கொடுக்கலான்னு போறேன். சித்தியா? ஆமா, அகிலா சித்தி. ஓ, அவங்களா? ஆமா. ஷிட், பிளட்டி பெக்கர். நான் இருக்கும்போதே அவ கையை பிடிச்சு நிக்கிறாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த இனியா அப்படி கழுத்து பிடிச்சு நெரிச்சிடலாமான்னு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இனியா மட்டும்தான். சிவ மட்டும் இல்லனா அகில் மாமாவை நான் எப்படியோ மடக்கிருந்திருப்பேன். நடிப்புக்காரி என்னென்னத்தெல்லாம் காமிச்சு மயக்கனாலும் தெரியல. சிவரும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அகில் சார் கையை விடுங்க. சின்னடி கையை தானே பிடிச்சிருக்கேன், கட்டியா பிடிச்ச? கட்டி வேற பிடிப்பீங்களா? இவளை நினைச்சாலும் கோவம் தான் வருது. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா. உன்னை சும்மாவே விட மாட்டேங்க. ஐயோ அகில் சார், ஸ்னேகா இங்கதான் இருக்கா, கையை விடுங்க. அவ இருந்தா நமக்கு என்னடி? விளையாண்டுட்டு இருக்காதீங்க, அவ இங்கதான் பாத்துட்டு இருக்கா. பாக்கட்டும். கையை விடுங்க. அகில் மாமா. என்ன மாமா, நான் உங்களை தான் கூப்பிடுறேன். கேக்குது, சொல்லு. சிவனா, இவனுக்கு எவ்வளவு திமிரு. நான் கூப்பிடுறேன், என் மூஞ்சி பக்கமா அவன் மூஞ்சி பாத்துட்டு இருக்கான். அப்படி என்னதான் அவகிட்ட இருக்குன்னு தெரியல. சினியா, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வர சொன்னேன். மாமா, அம்மா காஃபி கேட்டாங்க. இனியா விடுங்க, அப்பே காஃபி கொடுத்துடட்டும். கையை விடுங்க சார். இருடி, எங்க ஓடுற? இனியா, இதோ போற ஸ்னேகா, விடுங்க சார். என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி. இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நான் நிக்கும் போதே அகில் மாமாவா? ஐயோ கடவுளே. அகில் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க என்ன. ஏய், நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நீ பாட்டுக்கு போற. ஐயோ சார் விடுங்க என்ன. ஃபர்ஸ்ட் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஐயோ சார், நீங்க எதுக்கு கேட்கறதுனால என்ன விட்டுட்டு கேளுங்க. முடியாது. கடவுளே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. நானா? ஆமா, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிற. ஏன் நான் என்ன சொல்ல வரேங்கிறது கூட உன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. ஐயோ அகில் சார், அப்படிலாம் இல்ல. நீங்க ஏதாவது சொல்றனாலும் என்ன விட்டுட்டு சொல்லுங்க. இங்கதான் ஸ்னேகா நிக்கிறா. என்னடி அப்போ இருந்து அவ நிக்கிறா இவ நிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கா? அப்போ நான் நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல, கண்டவன் நிக்கிறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. கண்டவளா? நான் கண்டவளா? அதான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு நாள் பாத்துக்கிறேன். ஷினியா, நான் யாரை விட்டாலும் ஒண்ணு மட்டும் சும்மாவே விட மாட்டேன். அகில் சார் ப்ளீஸ், நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு நீ விட்டுட்டு பேசுங்க. அவ ஏதாவது நினைச்சுக்க போறா. ஷெடாபின்யா, என்னடி ஹாவுனா அவ இவன் எல்லாரையும் பார்த்து பயந்துட்டு இருக்கா. நான் உன் கூட தானே நிக்கிறேன், என்ன பண்ணிடுவா அவ? ஐயோ, நான் அப்படி மீன் பண்ணல. எனக்கு அவ ஏதாவது தப்பா நினைச்சு போலாம் தான் பயமா இருக்கு. என்னையா அவ தப்பா நினைச்சா உனக்கு என்ன? அவ ஏதாவது நினைச்சு போறா, அதை பத்தி எல்லாம் கவலை பண்ணுங்கிற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஐயோ அகில் சார், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளும் உங்களுக்கு அத்தை பொண்ணுதான். நீங்க என் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கலாம் பார்த்தா அவளுக்கு மனசு கஷ்டப்படும்ல. ஓ மேடம், இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா? சரிடி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நான் உன் கூட இப்படி நிக்கிறத பாக்கும்போது அவளுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் நானும் சொல்றேன், என்ன விடுங்க. இரு முழுசா கேளு. அவளுக்கு நான் உன் கூட இப்படி நிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உன் கூட பேசினாலே மனசு கஷ்டம் தான் படும். அதுக்காக பேசாம இருந்துருவா? இல்ல அகில் சார், நான் அப்படி சொல்லல. வேற எப்படி?
இல்ல நாங்களாம் இப்ப வந்தவங்க. ஆனா அவங்களாம் உங்களை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை இருக்கணும்னு நினைப்பாங்க. சரி. அதான் நீங்க இப்படி எல்லாம் பண்றது பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆமாமா, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நானும் சொல்றேன், என்ன விடுங்க. சரிம்மா, விட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. உன் தங்கச்சிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தங்கச்சிக்கா? ஆமா. அதுதான் எனக்கே தெரியுமே. வினோவுக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஹேய், நான் அப்படி மீன் பண்ணலடி. வேற பிடிச்சிருக்குனா உனக்கு எப்படி என்ன பிடிச்சிருக்கோ அதே போல. எது? ஆமா. இல்ல இல்ல இல்ல, என் தங்கச்சிலாம் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்ல, வினோவுக்கு கார்த்திக் சார் தான் பிடிக்கும். ஹே மக்கு, நான் வினோ சொல்ல. பின்ன பிரீத்தி கூட பிரசாந்த் சார் தானே பிடிக்கும். நான் அவளையும் சொல்ல. பின்ன வேற யாரதான் சொல்றீங்க? இதோ நிக்கிறாளே உன் ஆரியூர் தங்கச்சி ஸ்னேகா, இவளதான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? அப்போ ஸ்னேகா உங்களை லவ் பண்றாளா? ஆமா. உனக்கு எனக்கு சண்டை வந்துச்சுல. சண்டையா? ஆமாடி, நேத்துதான். ஆமா. அப்பதான் மேடம் வந்து சொன்னாங்க. என்ன என்ன சொன்னா? ஷிரடி, கூல் கூல், நீ எதுக்கு பதற? உனக்கு தான் உன் தங்கச்சினா ரொம்ப பிடிக்குமே. பாவம், உன் தங்கச்சி கவலைப்பட்டானா உன்னால தாங்கவே முடியாது. சும்மா ஓட்டாதீங்க. என்ன அவ என்ன சொன்னா? பாருடா, அவ்வளவு ஆர்வமா இருக்கா. அகில் சார் விளையாடாதீங்க, சொல்லுங்க. சொல்றேன் கேளு. மாமா மாமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஹினியா மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். ஹினியா தான் உங்களுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா. ஆனா நான்லாம் உங்களை கஷ்டமே படுத்த மாட்டேன். ஷினியாவை விட சூப்பரா உங்களை பாத்துப்பேன். ஷினியா மாதிரி அடிக்கடி சண்டையெல்லாம் போட மாட்டேன். உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன் மாமான்னு சொன்னான். எது? கேக்கலையாடி? என்ன அவ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாலாம். ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இப்ப எதுக்கு பல்ல காட்டுறீங்க? இல்லடி, லைட்டா பொசிசிவ்ல எட்டி பாக்குதே, அதான். யாருக்கு பொசிசிவ்? எனக்கா? ஆமா. நினைப்புதான் பழப்ப கெடுக்குமா? அப்போ உனக்கு பொசஸ் ஆகல? இல்ல இல்ல. இல்லவே இல்ல. சரி, அப்ப இந்த விஷயத்த இதோட விடு. அப்பெல்லாம் விட முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு தான் பொசஸ் ஆகல, அப்புறம் கேக்குறேன். இங்க பாருங்க அகில் சார், நான் பொறுமையா கேட்கும் போதே சொல்லிருங்க. முடியாது. என்ன கோவப்படுத்தி பாக்காதீங்க, ஒழுங்கா சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? சொல்ல முடியாதுடி. அகில் சார், இப்ப சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. இங்க பாருங்க, நான் ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பேன். ஒழுங்கா சொல்லுங்க, அவகிட்ட என்ன சொன்னீங்க? என்னடி இப்ப எதுக்கா கோபப்படுற? அவதான் உன் தங்கச்சியாச்சே. பாவம் உன் தங்கச்சி என் மேல ரொம்ப ஆசைப்படுறா. நல்லா படுவா. ஆமா, நல்லதா படுறா. இங்க பாருங்க, ரொம்ப பண்ணாதீங்க. என்ன ஷாரு, நான் ரொம்ப பண்றேனா? ஆமா, நீங்க தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் நீங்க அவள்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு சொல்லன்னு வைங்க. என்ன என்னடி பண்ணுவ? நல்ல வாட்டமா தான் இருக்கீங்க, கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருவேன். பாருடா, இவ்வளவு கோவம் வருமா உனக்கு? சிரிக்காதீங்க. சரிடி, கோவப்படாத. நான் கோவப்படுறதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே பேசி பேசி மழுப்பாதீங்க. என்ன சொன்னீங்க? யோசிக்கிறேன்னு சொல்லிருக்கேன். என்னடி யோசிக்க போறீங்களா? ஆமாண்டி, நீ தான் தங்கச்சி நினைச்சு ரொம்ப கவலைப்படுற. நீ கவலைப்பட்டா அந்த மாமனால தாங்க முடியாது. அதான் அவளையும். என்ன என்ன அவளையும்? ஏண்டி எது கோபப்படுற? உனக்கு தான் தங்கச்சி ரொம்ப பிடிக்குமே. பாவம் உன் தங்கச்சி என் மேல ரொம்ப ஆசைப்படுறான். இங்க பாருங்க அகில் சார், நான் இப்படியே பொறுமையா பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வைங்க. என்னம்மா, நீ தானே இவ்வளவு நேரம் வரைக்கும் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த. இங்க பாருங்க, அது வேற இது வேற. அப்பெல்லாம் என்னால எடுத்துக்க முடியாதுடி. உன் தங்கச்சி நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ற. என்னால நீ ஃபீல் பண்றத பாக்க முடியாதுமா. அதனால வாய முடுங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்க. என்ன உங்களுக்கு நான் ஒருத்தி பார்த்தாதா? எனக்கு நீ ஒருத்தி போதும். ஆனா நீ தானே கவலைப்படுற. ஆமா, நீங்க சிரிக்கிறதுல தெரியுது. ஃப்ராடு. நான் வேற உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி, இப்போ நான் ரொம்ப நல்லவனாதான் இருக்கேன். பாரு, நீ கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக உன் தங்கச்சிக்கு சேர்த்து வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஆள் இருக்க எல்லா காலத்துல எல்லாம் நினைப்பீங்க நீங்க. என்னடி, பாவம் உன் தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. உனக்கு வேற உன் தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அவ ஃபீல் பண்ணா அவனால தாங்க முடியாதுலமா. அதான் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்புலாம் இல்ல, உடம்பு ஃபுல்லா கொழுப்பா இருக்கு. பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த கொழுப்பு எல்லாத்தையும் குறைச்சு விடுறேன். சரிடி, கோவப்படாத, சும்மாதான். என்ன எது சும்மா? அடியே, சும்மா தாண்டி சொன்னேன். பொய் சொல்லாதீங்க, மனசுல இருக்கதான் வாயில வரும். அப்படியா? ஆமா, உங்களுக்கும் அவன் மேல ஒரு கண்ணுதான் போல. ஆமா, அவன் மேல தானே. ஒரு கண்ணு இல்ல, 2 கண்ணும் அவன் மேலதான். என்னடி, நீ தானே அப்படி சொன்ன. இங்க பாருங்க, இப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அவளை பாக்கிறதுக்கு இல்ல, யாரையுமே பாக்கிறதுக்கு கண்ணு இருக்காது. பா, பயந்துட்டேடி. என்ன விடுங்க. சரிடி, கோவப்படாத, சும்மாதான். எது சும்மா? அடியே, நீ தானடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா. என்ன பேசலாம் பேசிட்டு பழையத்துக்கு ஏன் மேல போடலான்னு பாக்குறீங்களா? நீ ஏன் நல்லா யோசிச்சு பாருடி. நீ தான் முதல்ல ஆரம்பிச்சா. அவ பாவம், அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை. நம்மள இப்பெல்லாம் பார்த்தா அவளுக்கு மனசு கஷ்டப்படும். நீ தானே ஆரம்பிச்சா. அது வேற, நீங்க பேசுறது வேற. பாரா, நீ பேசினா தப்பு இல்ல, நான் பேசினா தப்பு. ஆமா, தப்புதான். சரிடி, கோவப்படாத. என்ன விடுங்க. சரிம்மா, கோவப்படாத. உங்களை என்ன விட சொன்னேன். முடியாது. சிவ ஒருத்தி, என்ன உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பார்த்தா தெரியல.
மாமா இப்ப எது கலர்ற பக்கத்துல தானே நிக்கிறேன். சிவரா, நான் நிக்கும் போதே எவ்வளவு நேரம் அவளை கட்டி பிடிச்சு நிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. சீ, இவெல்லாம் ஒரு பொண்ணா? ஸ்னேகா, இதுக்கு மேல நீ சும்மா இருந்தே கண்டிப்பா எல்லாமே உன் கையை மீறி போயிடும். வர நம்ம பொறுமையா இருக்கனால எல்லாமே நம்ம கையை மீறி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா அகில் மாமால சொத்து கூட கிடைக்காது. கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும். சினியா, என்ன விடுங்க. என்னடி தங்கச்சி பார்த்து பயந்துட்டியா என்ன? சும்மா இருங்க அகில் சார், ரொம்ப நேரமா நம்ம இப்படி நின்னுட்டு இருக்கோம். யாராவது வந்துட்டு போறாங்க. அகில் மாமா. என்ன மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீ பாக்கலையா என்ன? அகில் சார், நீ வாய மூடு. என்ன உனக்கு? சினியா, நான் உன்ன அம்மாக்கு காஃபி போட்டு எடுத்து கொண்டு கொடுக்க சொன்னேன். ஹேய், என்ன நீ வச்ச ஆள் மாதிரி மிரட்டிட்டு இருக்கா? மாமா, அம்மா காஃபி கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது. சரி, அதுக்குன்னா சினியா போ சொல்லுங்க. அவ எதுக்கு போகணும்? என்ன மாமா விளையாடுறீங்களா? ஹேய், உன்கிட்ட விளையாண்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்ப என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? உங்க அம்மாக்கு காஃபி வேணும்னா நீ போட்டு கொண்டு போய் கொடு. அது என்ன ஹினியா கிட்ட வந்து அதிகாரமா சொல்லிட்டு இருக்கா? மாமா, உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு காஃபி போட தெரியாது. தெரியாதுன்னா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு எனக்கு காஃபி போட தெரியாதுன்னு. மாமா, அதான் இனியாக்கு போட தெரியும்ல. அவளுக்கு போட தெரியுங்கிறதுக்காக நீ அவளுக்கு ஆர்டர் போடுவியா? மாமா, ஏய், இங்க பாரு, இந்த ஆர்டர் போடுறது அதிகாரம் பண்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வை, செவிலு பேந்துரும் உனக்கு. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அவனுக்கு அக்கா, இனிமே அக்காங்கிற மரியாதையோட தான் நீ பேசணும். இன்னொரு தடவை உன் திமிர் பேச்செல்லாம் அவள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன்னு வை. அகில் சார், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? அகில் மாமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேங்கிறதுக்காக இவ்ளோ கோபப்படுறீங்க? ஒரே ஒரு காஃபி தானே? ஒரே ஒரு காஃபி தானே அசால்ட்டா சொல்றல? அந்த காஃபியை போறதுக்கு நீ படிக்க வேண்டியதானே? நான் காஃபி போறதுக்கு படிக்கணுமா? ஆமா, நீ பொண்ணு தானே? நான் பொண்ணுதான், ஆனா நான் ஒண்ணு இனியா கிடையாது. நான் ஸ்னேகா. ஆமா, யாரு இல்லன்னா? இங்க பாருங்க மாமா, நான் ஒண்ணு இனியா மாதிரி சமையல் கட்ட கடந்த பொண்ணு கிடையாது. சொல்ல போனா நான் கிச்சன் பக்கத்தே போனதில்ல. இங்க பார், நீ கிச்சன் பக்கம் போகாத, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இனியா மட்டும் தட்டி பேசுறதோ இல்ல அவளை வேலை வாங்குறதோ இல்ல அதிகாரம் பண்றதோ ஏதாவது இருந்துச்சுன்னு வை, உனக்கு நல்லாவே தெரியும் ஸ்னேகா என்ன பத்தி. அம்மாடி இனியா. அகில் சார், அம்மா வராங்க. இனியா, இங்கதான் இருக்கியாமா? ஆமாமா. நான் உன்னை காணலேன்னு அங்க எங்கேயும் தேடிட்டு தெரிஞ்சிருக்கேன். ஷேட்டி, ஏதோ பிரீத்தி கருப்பு கலர்ல புடவை வச்சிருந்தாலுமே அத பாத்தியா? அது அந்த கபோர்ட்ல தான் இருக்கு. கபோர்டு இல்லையா? ஆமாமா. அம்மாடி, அவ கபோர்ட்ல எல்லாம் தேடினாமா, காணன்றா. இல்லம்மா, அங்கதான் இருக்கு. அவ சரியா தேடலன்னு நினைக்கிறேன். சரிமாக்கா, நான் போய் தேடி கொடுக்குறேன். அம்மா ஸ்னேகா, நீ என்னமா பண்றீங்க? ஸ்னேகா, இதுதான் சரியான சான்ஸ். பெரியமா, அது வந்து அம்மா காஃபி கேட்டாங்க பெரியமா. அதான் ஹினியாக்கா கிட்ட காஃபி போட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஆனா ஹினியாக்கா, என்னம்மா, ஹினியா தான் நல்லா காஃபி போடுவாளே, போட்டு வாங்கிட்டு போ. இல்ல பெரியமா, அது வந்து அத நான் தான் இனியா காஃபி போட வேணாம்னு சொன்னேன். ஏன்பா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, ஸ்னேகாவுக்கு காஃபி போடுறதுக்கு படிக்கணுமா. அம்மாடி ஸ்னேகா, உனக்கு இன்னும் காஃபி போட தெரியாதா? தெரியாது பெரியமா. பாத்தீங்களா, இன்னமும் ஸ்னேகாவுக்கு காஃபி போட தெரியாது. அதான்ப்பா நானும் ஆச்சரியமா பாக்குறேன். இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கா, இன்னும் காஃபி போட தெரியலன்றா. அதான் நானும் சொல்றேன். இதே இனியா பிரீத்தி வினோக்குலாம் காஃபி போட தெரியலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அவளுக்கு காஃபி போட தெரியாம மட்டும் இருந்திருக்கணும். ஒரு சல்லி உப்பு தடவை இன்னும் சொல்லி கொடுத்திருப்பேன். இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. இப்ப இவர் என்ன பிளான் போடுறாரு? எதுக்காக அம்மாவை ஏத்தி விட்டுட்டு இருக்காரு? ஒருவேளை நம்மளேதான் அடி வாங்க வச்சிருவாரோ? இல்லையே, இந்த மனுஷன் அப்பெல்லாம் பண்ண மாட்டாரே. வேற எதுக்கு அடி போட்டுட்டு இருக்காரு? சரி பாப்போம் என்னதான் பண்றாருன்னு. ஸ்னேகாவும் உங்க பொண்ணு மாதிரி தானே? என்ன பாக்கில் இப்படி கேக்குற? என் பொண்ணு மாதிரிலாம் இல்ல, அவளும் என் பொண்ணுதான். என் தங்கச்சியோட பொண்ணுனா அவ எனக்கு பொண்ணு தானே? ஆமா மாத்த, கண்டிப்பா. இப்போ உங்க பொண்ணுக்கு காஃபி போட தெரியல. ஆமாப்பா, இவ செல்லமாவே வளர்ந்துட்டால, அதனாலதான் தெரியாம இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இது வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறமா அப்படியே இருக்கணும். இல்லப்பா, இதுக்கு மேலயும் அப்படிலாம் இருக்க கூடாது. ஒரு வயசு ஆயிடுச்சுனால எல்லாத்தையும் கத்துக்கணும். என்ன, அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளைங்க பத்தியா, எல்லாத்தையும் நம்மளே சொல்லி கொடுத்து அனுப்புறதுதான் முறை. ஆமாத்த, கரெக்டா சொன்னீங்க. அதனால இப்ப நீங்களே உங்க பொண்ணுக்கு காஃபி போடுறதுக்கு சொல்லி கொடுங்க. சரிப்பா. ஸ்னேகா, வாமா. பெரியமா, என்ன எங்க கூப்பிடுறீங்க? வா மக்களே, நான் காஃபி போட சொல்லி தரேன். இல்ல பெரியமா, அது வந்து முதல்ல கிச்சன் பக்கமே போக மாட்டேன் நான் சொல்றேன். இன்னைக்கு பாரு, காஃபி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கிச்சனையும் அத சுத்தி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வாயை நீ பேசவே கூடாது. அண்ணா, இவர் பெரிய ஆள் தான். சின்னமா பேசி அவளை கோத்து விட்டுட்டாரு. ஷினியா, இதுக்கப்புறம் இவர்கிட்ட பார்த்து தாண்டி வச்சுக்கணும். ஏதாவது இவர்கிட்ட ஓவரா பண்ணேன்னு வையே, அவளதான் நம்மளே முடிச்சு விட்டுறாரு. வா மக்களே, நான் காஃபி போட்டு படிச்சு தரேன். பெரியமா நல்ல காஃபி போடுவேன். ஆனா பெரியமா, எனக்கு எதுவும் தெரியாது பெரியமா. அதான் பெரியமா இருக்கல்ல, சொல்லி தரேன். வா போ ஸ்னேகா, அதான் கூப்பிடுறாங்களே, போ. சிவர கோத்து விட்டுட்டா வேலை பாக்குறீங்க, உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். அம்மாடி வாமா. ஷினியா, இது எல்லாமே உன்னால தாண்டி, உன்னால மட்டும்தான். சின்ன ஸ்னேகா, இப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போ. போறேன் மாமா, போறேன். உங்களோட நினைப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமாமா. இப்ப என்ன கிச்சனுக்கு அனுப்பிட்டா அவ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆகிடுவாளா? ஒரு நாளும் நடக்காது. இந்த வீட்டுல என்னைக்கா இருந்தாலும் அவ வேலைக்காரி மட்டும்தான். அம்மாடி ஸ்னேகா, நீ பின்னாடி வா, நான் முன்னாடி போறேன்.
சரி பெரியமா. என்ன ஸ்னேகா கற்பனையில மிதக்கிற போல? எப்படி மாமா கரெக்டா சொல்றீங்க? இது கற்பனை மட்டும் இல்ல, நிஜமாவே இதுதான் நடக்கும். அது நடக்கும்போது பார்க்கலாம், இப்ப போடி. சரி அகில் சார், நானும் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இனியா. இவர் என்ன பண்றாரு? ஷினியா. சொல்லுங்க அகில் சார். இந்த போட்டோ இவங்க? ஆமா. கார்த்திக் சார், எதுக்காக இவ்வளவு கோபப்படுறீங்க? நீங்க மட்டும் அசால்ட்டா அவ சீட்டை கழிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வினோ, என்ன நடந்துச்சு நீயும் பாத்துட்டு தானே இருந்த. இந்த மாதிரி பொறுக்கலாம் எதுக்கு படிக்கிறது காலேஜ் வரான். சிவன மாதிரி ஆளால் தான் நல்லா இருக்க பசங்க கூட கெட்டு போறானுங்க. சார் நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அவனுங்க பாட்டு தான் பண்ணானுங்க. நான் தான் டக்குன்னு அடிச்சிட்டேன். அடிச்ச கோபத்துலதான் அவன் கையை பிடிச்சு. ஸ்டாப் இட் வினோ. இப்ப என்ன சொல்ல வர? அவன் உன்னை கை பிடிச்சது தப்பு இல்ல. இல்ல நான் அப்படி சொல்லல. அவங்க ஏதோ சின்ன பசங்க. அது இல்லாம நாங்களும் இந்த காலேஜுக்கு புதுசா வந்தோம்ல, அதான் ஏதோ ராகிங். ஓ, அப்ப அவன் உன்னை ராகிங் தான் பண்ணான். ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு இழுக்கிறது ராகிங், அப்படித்தானே வினோ? இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. அவங்க சின்ன பசங்க ஏதோ. அது இல்லாம போது வினோ, நிறுத்து. எல்லா டைமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். சரி கோவப்படாதீங்க. முதல்ல சீட்டை கிழிக்க வேண்டியது அந்த ப்ரொஃபசருக்கு தான். அந்த ஆள் ஒழுங்கா இருந்தானா எதுக்கு காலேஜ் இப்படி இருக்கு? கொஞ்ச நாள் தான் காலேஜ் பக்கம் வராம இருந்தோம், அதுக்குள்ள காலேஜ் எப்படி மாத்தி வச்சிருக்கானுங்க பாரு. பண்ற தப்புக்கெல்லாம் ஒரு காரணம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானுங்க. எம்எல்ஏ பையன், எம்பி பையனு. ஐயோ சார், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? அது மட்டும் இல்ல, பிரின்சிபலே மரியாதை இல்லாம பேசுறீங்க. இங்க பார்வினோ, மரியாதைங்கிறது மனசுல இருந்து வருது. அந்த ஆள் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் மரியாதை கொடுக்காம இருக்க போறேன்? அவர் நம்ம காலேஜ்ல வேலை பாக்குறதுக்காகலாம் மரியாதை இல்லாம பேசல. அவர் பண்ண காரியம் அப்படி. அவர் ஒழுங்கா இருந்தா காலேஜும் ஒழுங்கா இருந்திருக்கும். இப்போ அவரோட கேர்லெஸ்ஸால ஒட்டுமொத்த காலேஜ் கேவலமா இருக்கு. இப்பதான் காலேஜ்ல இருக்க ஒருத்த மூஞ்ச பாத்திருக்கோம். இன்னும் ஒட்டுமொத்த காலேஜ் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஐயோ கார்த்திக் சார், என்ன நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமாக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒண்ணு தெரியாது வினோ, நீ சின்ன பொண்ணு. இப்போ நான் பேசுறது உனக்காக மட்டும் இல்ல, இந்த காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தான். சரி புரியுது. ஆனா அந்த பிரின்சிபல் ஏதோ. பயப்படாத, அந்த ஆள் சீட் எல்லாம் உனக்கு இல்லையாது. ஆனா அந்த ஆளுக்கு ஒரு லெசனை கண்டிப்பா கத்து கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த காலேஜ்ல நடக்கவே கூடாது. ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இது உங்களோட காலேஜா? உங்களோட காலேஜா இல்ல, நம்மளோட காலேஜ். என்ன இல்ல, உங்களுக்கு காலேஜ் எல்லாம் இருக்குங்கறதுல சொல்லவே இல்லையே, அதான். இப்பதானே சொன்னேன் நம்மளோட காலேஜ். சரி நம்மளோட காலேஜ் தான். ஆனா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. பாருங்க, இது உங்களோட காலேஜ்னே தெரியாம இத்தனை நாளா நான் இங்க தான் படிச்சிட்டு இருந்திருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. அடியே, நீ எந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சொல்லவே இல்ல. அது வந்து நான் கரஸ்ல போட்டிருந்தேன். காலேஜ் போற மாதிரி இருந்தா கூட சொல்லிருப்பேன். அதே போலதான் நானும் இந்த காலேஜ் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ அந்த ஞாபகமே இல்ல, அதனாலதான் சொல்லல. ஓ, ஆனா இந்த காலேஜ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தெரியுமா? அப்படியா? ஆமா, எனக்கு செம் ஃபீஸ் ஃப்ரீ. எக்ஸாம் பேப்பர்ஸ்க்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும். ஓ, எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதுமா? ஆமா, நான் காலேஜ்க்கு கிட்டத்தட்ட 10-15 காலேஜ் கிட்ட அப்ளை பண்ணிருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் எங்கேயும் கிடைக்காதுன்னு. ஆனா எப்படின்னு தெரியல, இங்க மட்டும் எனக்கு காலேஜ் கிடைச்சிருச்சு. அப்போல இருந்து இந்த காலேஜ் மேல எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. இந்த வார்த்தையா அப்பா கேட்கணும், சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன் இந்த காலேஜ் மாமாக்கு அவ்வளவு ஸ்பெஷலா? ஸ்பெஷலா? இந்த காலேஜ் தான் அவருக்கு உலகமே. கம்பெனி விஷயத்தை கூட கண்டுக்காம இருப்பாரு, ஆனா இந்த காலேஜ் கொண்டா கண்டிப்பா தாங்க மாட்டாரு. அவ்வளவு ஸ்பெஷலா? ஆமா, அப்பாவுக்கு இந்த காலேஜ் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படி என்ன இந்த காலேஜ்ல இருக்கு? ஏன்னா இந்த காலேஜ் ப்ராஜெக்ட் தான் எனக்கு, அகிலுக்கு, பிரசாந்துக்கு 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சோ இந்த காலேஜ்ல டாப் டு பாட்டம் வரைக்கும் எங்களோட ஓன் டிசைன்ல உருவாக்குனது. அதனால இந்த காலேஜ் அப்பாவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஓ, அதனாலதான் ஸ்பெஷலா? ஆமா. அப்ப இந்த காலேஜ்ல உள்ள ஒவ்வொரு பிளேஸும் உங்களோட ஓன் டிசைன், அப்படிதானே? அப்ப கண்டிப்பா இந்த காலேஜை சுத்தி பார்த்தே ஆகணும். கண்டிப்பா சுத்தி பார்க்கலாம். பரவாயில்ல, நீங்க 3 பேரும் ரொம்பவே டேலண்ட் தான். அப்படி சொல்ற? ஆமா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடுச்சா? இப்பதான் சொன்னீங்க நீங்களே உருவாக்குனீங்கன்னு. சொல்றது முழுசா கேளுடி. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் வேற ஒருத்தவங்க கைக்கு தான் போயிருந்துச்சு. அவங்க இந்த காலேஜோட பட்ஜெட்டை விட அதிகமா சொன்னாங்க. அப்பதான் நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த விஷயத்துல முழுசா இறங்கணும். ஃபர்ஸ்ட் நான் டிசைன் பண்ண ப்ராஜெக்ட் இதுதான். ஆனா இது இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க 3 பேருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், பெஸ்ட் ப்ராஜெக்ட். சொல்ல போனா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கம்பெனியே எங்க பொறுப்புக்கு வந்துச்சு. அது வரைக்கும் அரவிந்த் அண்ணாவும் அப்பா வந்து பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த காலேஜ் மூலமா தான் நீங்க கோசிவா இருக்கீங்க, அப்படிதானே? அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு காலேஜ் பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கா? சரி, டைம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். வினோ, ஒரு நிமிஷம் டி. சரி, நான் முன்னாடி போய் கார் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க வாங்க. சரி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி வரோம். சரிமா. கே கார்த்திக். ஷூர். வாடா சிபி, நீ என்ன பண்றீங்க? டே மாப்ள, அத நான் தான் கேட்கணும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா அரிசி பள்ளி, உனக்கு என்ன வேலைங்க? டே ஃப்ராட், நான் இந்த காலேஜ்ல கரஸ்ல போட்டுருக்கேன். ஓ, கதை அப்படி போகுதா? என்னன்னா என்ன கதை? ஏண்டி அரிசி பள்ளி உனக்கு தெரியாதா? டே ஃப்ராட், நீ தான கதை கதைன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு தான் தெரியும் என்ன கதைன்னு. உன் மாமா காலேஜ்னு தெரிஞ்சுதானே இந்த காலேஜ்ல சேர்ந்த? டே எருமை, நான் இந்த காலேஜ்ல கரஸ்ல போடும்போது கார்த்திக் சார் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கப்போ எப்படி நான் எங்க மாமா காலேஜ்னு தெரிஞ்சு போட்டிருப்பேன்?
ஓ, அப்ப இதுக்கு பேர் தான் கோ இன்சிடென்டா? டேய் கதல் கம்ம நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. அது மாப்பிள நான் ஒரு விஷயமா. ஆமா, நீ எதுக்குடா இவளுக்கு 2 பேரும் கூட்டிட்டு வந்திருக்கா? டேய் நான் வினோக்கு ஹால் டிக்கெட் வாங்கறதுக்காக கூட்டு வந்தேன். டேய் மாப்பிள, யாருக்கு காது குத்த பாக்குற? இந்த ஒட்டுமொத்த காலேஜுக்கும் ஓனரே நீங்க தான். அப்படி இருக்கப்போ ஓனர் வீட்டு பொண்ணுக்கு ஹால் டிக்கெட் வாங்க ஓனரே நேர்ல வரீங்க, அப்படிதானடா? டேய் முதல்ல இந்த காலேஜ் எல்லாம் கடைசியில போட்டுருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான். பரவாயில்லடா, இந்த அரிசி பள்ளி கூட சேர்ந்துட்டு நீ நல்லாவே காது குத்துற. டிசிபி என்ன சும்மா சும்மா அரிசி பள்ளிங்கற? அது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு. ஏய் நான் உன்கிட்ட பேசலடி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் முட்டக்கண்ணா, வாய் உடைச்சிரும் பாத்துக்கோ. நீ அரிசி பள்ளின்னு சொல்றது என்னதான்? அப்பா இப்பவாது நீ அரிசி பள்ளிங்கிறத உன் வாயிலிருந்தே ஒத்துக்கிட்டியே. கண்டிப்பா இன்னைக்கு மழை தான் வரப்போகுது. டேய் முட்டக்கண்ணா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை நான் அரிசி பள்ளி அது இதுன்னு வை. என்ன அரிசி பள்ளி என்ன பண்ணிடுவ? கார்த்திக் சார். டேய் சும்மா இருடா. டேய் அவளுக்கு நான் அண்ணன்டா, என்னைக்காவது அண்ணன் கூப்பிடறா? டேய் முதல்ல நீ அவ பேர் சொல்லி ஒழுங்கா கூப்பிடு, அப்பதான் அவள அண்ணன் கூப்பிடுவா. ஆமா அப்படியே கூப்பிட்டுதான் மறுல பாப்பா. ஆமா, நான் எதுக்கு அண்ணன் கூப்பிடணும் முட்டக்கண்ணா? பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறா பாரு, வாயாடி. டேய் யார பார்த்து வாயாடிங்கற? ஓ ஷப்பா சாமி, 2 பேரும் தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தேன். திரும்ப நீங்க ஆரம்பிக்காதீங்க. பிரச்சனையா? என்னடா என்னாச்சு? அது விரா, நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கா? டே மாப்பிள சொல்றா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லடா விடு. டே மாப்பிள சொல்றா, அதான் இவ்வளவு தூரம் கேக்குறல்ல. அது ஒண்ணும் இல்ல, 2 பசங்க சேர்ந்து பூமாரியை வம்பிழுத்துட்டானுங்க. ஷிவினோ ஷிது என்னடா சொன்னது கேக்கலையா என்ன? அரிசி பள்ளி உண்மையதான் சொல்றியா என்ன? ஆமா சிபி, நான் உண்மையதான் சொல்றேன். அவளை வம்பிழுத்தது மட்டும் இல்ல, அவ கையெல்லாம் வேற பிடிச்சிட்டாங்க. ஷிவினோ மாடு என்னடி சொல்லிட்டு இருக்கா? ஏய் இருடி. அரிசி பள்ளி உண்மையே சொல்லு, நிஜமாவே நீ சொன்னதெல்லாம் உண்மையானா? டிசிபி அப்ப நான் சொல்றது நீ நம்பலையா? இங்க பாரு, பூமாரி மூஞ்சி பாரு எவ்வளவு வாட்டமா இருக்குன்னு. பூமாரி அவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னடி உண்மையா இல்லையா? ஷிவினோ ஆமான்னு சொல்லுடி. எனக்கு பயமா இருக்குடி, ஏன் இப்படி பண்ணி தொலைக்கிறா? சும்மாடு ஆமான்னு சொல்லு. டே மச்சான், என்னடா என்னடா வினோ சொல்றதெல்லாம் உண்மையானா? ஆமாடா. ஷிவினோ என்னடி கார்த்திகா நான் உண்மைங்கறாரு? ஆமா அவர் கரெக்ட்டா தான சொல்றாரு. ஆனா என் கையை யாரடி பிடிச்சிருந்தா? அவர் ஆமான்னு சொல்றது என் கையை பிடிச்சிருந்ததுக்கு. அடியே என்னடி நடக்குதுங்க? பூமாரி யாரவன் முக ஞாபகம் இருக்கா? இல்ல சிபி, அது வந்து ஏய் என்னடி அது வந்து இது வந்து இழுத்துட்டு இருக்கா? அவனோட முகம் ஞாபகம் இருக்கா இல்லையா? சிபி அது வந்து இல்ல சிபி, அது வந்து நான் இல்ல என்ன யாரோ. ஐயோ என்னடி அது வந்து இது வந்து நின்னுட்டு இருக்கா? ஏய் அரிசி பள்ளி உனக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரி வா, அவன் யாருன்னு காட்டு. சிபி நீங்க எங்க போறீங்க? அவன பிரின்சிபல்ட்ட சொல்லியாச்சு, அது பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஏய் நான் யாருன்னு காட்ட சொன்னேன். ஷிவினோ மாடு என்னடி பண்ணி வச்சிருக்க? பாத்தியா சிபி உனக்காக எவ்வளவு கோவப்படுறானே. இதெல்லாம் பாக்கும்போது உன் மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷமான பொலியுமே. எருமை இப்ப அவங்க நிக்கிற நிலைக்கு கண்டிப்பா அவனை சும்மாவே விட மாட்டாங்க. ஆமா கண்டிப்பா சும்மா விட மாட்டான். எருமை விளையாடாதடி, உண்மையை சொல்லு. உண்மையதான் சொன்னேன். ஆமா நான் உங்ககிட்ட சிபி கிட்ட பேச சொன்னேனே, பேசுனியா? இல்லடி, நான் இன்னைக்குதான் உங்களை பார்க்கவே செய்யறேன். அப்போ நீ இன்னும் விஷயத்த சொல்லல. இல்லடி. பரவாயில்ல நானே சொல்றேன். எருமை அமைதியா இருடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வாயை வச்சுட்டு அமைதியா இருவேணும். ஏய் வினோ ப்ளீஸ் ஏதாவது சொல்லி சமாளிடி. நோ கண்டிப்பா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவன் உனக்காக என்ன பண்றான்னு நான் பார்த்தே ஆகணும். வினோ விளையாடுறதுக்கான நேரம் இல்லடி, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. கண்டிப்பா சிபி பூமாரிக்காக எந்த அளவுக்கு கோப்பறான்னு பார்த்தே ஆகணும். பாக்கலாம், நீ அதிகமா லவ் பண்றியா இல்ல அவன் உன்னை அதிகமா லவ் பண்றானு. போடி. ஆஹா எங்க பூமாரிக்கு வெக்கலாம் பட தெரியுமா? ஏய் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கா, கீழே என்னத்த பாத்துட்டு இருக்கா? டேய் எதுக்குடா கத்துற? டேய் என்னடா விளையாடுறியா? ஷவனா ஒருத்த வந்து ஏமாமா பொண்ணு மேலே கை வச்சுட்டு போவா, நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? டேய் அவன் கைய பிடிச்சிருந்தது வினோவ. ஷெது வினோவையா? ஆமாண்டா. அப்படியே பார்த்தா கூட வினோ என்னோட தங்கச்சி. என் தங்கச்சியோட கைய பிடிச்சவன கண்டிப்பா கைய முறிக்காம விட மாட்டேன். ஏய் காமெடி பண்றதுக்குலாம் நேரம் இல்ல. ஷெவன் என்கிட்ட காமி. டேய் அவன் கார்த்திக் சார் கிட்ட ரைடுக்கு இந்த நேரம் இந்த ஊரை விட்டு கால் பண்ணி போயிருப்பான். என்னடி ரொம்ப சந்தோஷப்படுற போல? சும்மா இருவினோ. பாரா என் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு வெக்கப்பட தெரியுமா? ஆனா பூமாரி வெக்கப்படும் போது கூட அழகா இருக்கடி. வினோ சரி இப்பவாது புரிஞ்சுதா? சிபிக்கு உன் மேல இல்தக்க செய்யாதான். வினோ சும்மா இருடி. சரிடி ரொம்ப வெக்கப்படாத. சிபி அப்போ நீங்களும் என்ன லவ் பண்றீங்க? பேபி